முடியவில்லை, இருந்து விடுபட நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்வார். அதுக்கு அருள் செய்வார். நான் ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க அருள் செய்ய வேண்டும். ராமலிங்க சாமிகளே, நான் ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க வேண்டும். ஏனையா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான், அதில் அது நினைப்பு அங்கே தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, என்ன செய்யறதுன்னா ஞாயிற்று வரதான் செய்யும். எல்லாருமா போகிறாங்க, எல்லாருமா இது புலால் கடைக்கு போகிறாங்க, ஒரு சிலர் தான் போகிறாங்க. அவர்களும் திருந்த வாய்ப்பு இருக்கலாம், இருக்குது. காலை 6 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்திருக்க, 4:30 மணிக்கு காலையில் எழுந்து காலை கடனை முடித்து விட்டு ஒரு நல்லெண்ணெய் விட்டு ஒரு திருவிளக்கேற்றி விழுந்து சாசா வணங்கி, என்னை நான் புலால் எடுக்க போகிறேன், என்ன பாவம் செய்தனோ அதிலிருந்து விடுபட முடியவில்லை. சரி, நான் விடுகிறேன், நான் விடுபட நினைக்கிறேன். மனைவி கேட்கிறார், பிள்ளைகள் கேட்குது. ஐயோ, என்ன பாவம் செய்தனோ, இப்படி ஒரு பிள்ளைகளையும் தாயும் மனைவிகளையும் பெற்றுவிட்டேன். என்னையா பாவம் செஞ்சேன், நான் விரும்புகிறேன் ஐயா, நான் புலால் உண்ணக்கூடாதுன்னு பாவையாக கூட விரும்புகிறேன். ஏன் நீ கடைக்கு போகலையா அப்படின்னு மனைவி கேட்குறான். அப்போ என்ன செய்வோன்னா, தலையை உள்ளே தின்னுட்டு செவுத்துல முட்டிக்கணும். என்ன பாவம் செய்தனும், இந்த மாதிரி ஒரு கொடுமை அனுபவிக்கிறேன், அப்படி செவுத்துல முட்டிக்கணும். ஏன் செவுத்துல முட்டிக்கிறேன்னா, நான் செய்த பாவம், நான் புலால் ஒன்றை விரும்பவில்லை, மனைவி கேட்கிறாள், பிள்ளைகள் கேட்குது, தாய் தந்தையை கேட்கிறான், நான் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி செவுத்தை அடிச்சுக்கணும். அடித்து அப்படி ஒரு சொட்டு ரத்தத்தை கீழ் செந்துறான். வேண்டாம், அவளை ஏன் ரத்தம் சிந்துற, போய் அண்ணாதானே செய், ரத்தம் சிந்தணும்னு அவசியம் இல்லை. மனசில் நோகணும். ஐயோ, இப்படி ஒரு கொடுமைக்கு உட்பட்டுட்டே இந்த குடும்பம், ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்காமல் கொடிய குடும்பத்தை நான் பெற்று விட்டேனே, ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்காத மனைவியை பெற்று விட்டேனே, ஜீவகாரணத்தை மேற்கொள்ளாத பிள்ளைகளை பெற்று விட்டேனே, ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்காத தாய் தந்தை பெற்று விட்டேனே, ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்காத அறிவை பெற்று விட்டேனே, என்ன கொடுமை செய்தேன் பாவி, என்ன கொடுமை செய்தேன் பாவி, விடுபடவே விமோச்சனம் இல்லையா, விமோச்சனம் இல்லையா என்று கையேந்தினால் கவலைப்படாதே மேகனே, ஆளுக்கு அருள் செய்வேன் என்றார். கேட்க வேண்டும். இப்படி இது போன்ற வேண்டுகோள் இருக்க வேண்டும். இந்த மாதிரி கொடுமையிலிருந்து விடுபட மனைவி கேட்கிறாள், தடுக்காதே, கேள், வாங்கிக்கொடு. அம்மா, நீ சாப்பிடும்போது ராமலிங்க சாமி நினச்சி சாப்பிடுமா, நான் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிற, வேணுங்கிற, உடம்பு சரியில்லை, அதை நான் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ராமலிங்க சாமி ஆசை நினச்சி அது என்ன செய்கிற, கொஞ்சம் விபூதியை ஒரு டம்ளரில் ஒரு அரிசியோட விபூதியை போட்டு ஓம் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி சிவ சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமணியான்னு சொல்லி அந்த டம்ளர் தண்ணியை போடு, தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரிசியோட விபூதியை போடு, 12 முறை நாம சொல்லி குடிச்சிட்டு இந்த கறியை தின்னுன்னா